படிக்க பள்ளிக்கூடம் போனேன். கற்றுத்தர ஆசிரியர் இருந்தார். உட்கார இடம் இல்லாமல் தவித்த காலமும் இருக்கிறது. திண்ணை பள்ளியிலே நம்மை படிக்க வைத்ததும் இருக்கிறது. இன்று மாடி கட்டடத்திலே பிள்ளைகள் படிக்கின்ற சூழ்நிலை மாறி வருகிறது. ஆனால் படிப்பு என்பது ஒரே ஒரு விதம்தான். சொல்லித் தருபவர் கற்றுக்கொள்பவர் சம்பந்தப்பட்டது. படிப்பிலே பணக்காரர் படிப்பு ஏழை படிப்பு என்று இல்லை. படிப்பை படிப்பதற்கு திறமையும் அந்த ஊக்கமும் தான் தேவை. அன்று ஊக்கத்தை கொடுப்பவர் யாரும் இல்லை. உழைப்புக்காக ஓடிக்கொண்டிருந்த காலம். அதனாலே படிப்பு என்பது எட்டாக்கனியாக மாறியிருந்தது. இன்று உழைப்பதற்கு இருக்கிறார்கள். படிக்க வைக்க பெற்றோர்கள் பலவாறு முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஊக்கமும் பெற்றோரின் உழைப்பும் பிள்ளைகள் மனதிலே படுகிறதா? அங்கே காலம் அவர்களை திசை மாற்றுகிறது. பல்வேறு விஷயங்களிலே பிள்ளைகள் மனம் மாறி தடுமாறுகிறார்கள். இதற்கு சமுதாயத்தினுடைய மாற்றம். இந்த சமுதாய மாற்றத்திலே நல்ல வித்துக்களை நாம் வைத்திருந்தாலும் விளையும் பயிர் சேர்ந்த நிலத்திலே அதற்கேற்றது போல அது மாறுகிறது. அதுபோலத்தான் சுற்றுச்சூழலும் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சில மாறுபாடுகளும் படிக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய நிலையை மாற்றி விடுகிறது. என்டர்டெயின்மெண்ட், அதோடு அவர்களுக்கு ஆடம்பரத்தில் மீது மோகம். இதனாலே பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள். படிப்புக்குண்டான வகையை செய்வதை விட பார்த்து ரசிப்பதற்கான ஏற்பாட்டை செய்து வைத்து விடுகிறார்கள். இதனாலே ஆர்வம் ஆக்கத்திலே இல்லை. ஆர்வம் அந்த நேரத்து ஆனந்தத்திலே இருக்கிறது. இதனாலே தான் அடிப்படை தெரிந்து கொள்வதில்லை. பெரியோர்களை கண்டு மதிப்பதில்லை. சொல் பேச்சு கேட்பதில்லை. இப்படி தடுமாறும் பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது பெற்றெடுத்தவர்களுக்கு நிம்மதி இல்லை. இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாற்றம் எப்படி வரும்? எப்படி மாற்றுவது? ஆளும் அரசா, இல்லை பெற்றெடுத்தவர்களா, கட்டி காக்கும் சமுதாய சீராளர்களா? யாரென்று தெரியாமல் தவிக்கிறோம். ஆகவே இந்த நிலை மாறி பிள்ளைகளிடத்திலே இருந்து பண்பு, பாசம், நல்ல அறிவு இவைகள் வெளிப்பட வேண்டுமென்று நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். ஒன்று கூடுவோம். புதிய ஒரு சமுதாயத்தை படைக்க இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.